கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது 2 முகங்கள் நம்மளால மிஸ் பண்ணவே முடியாது. இந்த கதை, இந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக உயிர் கொடுத்தவர்கள் தான் இப்போ இந்த மேடையில வெல்கம் பண்ண போறோம். ட்ரூலி டிசர்வ் டு பி செலிப்ரேட்டட் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்மளுடைய அபிஷேக் அவர்களையும் தேவியானி மேம் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் them ப்ளீஸ். நீங்க 2 பேரும் மேடைக்கு வரும்போது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷம், எல்லாரும் அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. And we are truly happy to be hosting you today. முதல்ல எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நீங்க 2 பேரும் ப்ளீஸ் உட்காந்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் உங்க கூட பேச போறோம். வெல்கம் அகைன். ஒரு அழகான குடும்பம் ஒன்று சேரத்துக்கு முக்கியமான காரணம் அதற்கு பின்னாடி இருக்கும் கதைதான். அந்த கதையை இப்படிதான் எடுத்துட்டு போகணும், இதை இப்படி மாத்தணும், இந்த தருணத்துல ஆடியன்ஸ் இதை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை கான்ஸ்டன்டாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வர்றது இயக்குனர். அதை அழகாக நமக்கு பிடிச்ச மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கிரியேட் பண்றவர் சினிமாட்டோகிராஃபர். ஐயா இதெல்லாம் தேவையில்லையா, அதெல்லாம் தூக்கி போடுங்க, அதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றவர் நம்ம எடிட்டர். இதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் தெய்வமா இருக்கிறது நம்மளுடைய தயாரிப்பாளர். இப்போ இவங்க எல்லாரையுமே சேர்ந்த மாதிரி மேடை கூட்ட போறோம். Time for us to welcome the editor, the director, the producer and the cinematographer in the மேடையில. Let's welcome the technical crew please. இல்லாத நாடுதான் எங்கும் அவனுடைய பாலே பிழைக்காத பேருதான் எங்கும். வணக்கம் சார், வெரி வெரி வார்ம் வெல்கம். சோ டைரக்டர் சார் உங்களை தான் நாங்க क्वेश्चन கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, இந்த தருணத்துல நீங்க தேவயானி மேம் கிட்ட டைரக்டா மனசுல இருந்து இருக்கிற ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன சொல்வீங்க? இல்லை, அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெர்ஃபெக்டாக தான் இருக்கிறாங்க. நாங்களாம் வந்து கதையை படிச்சுட்டு திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தாண்டி போகணும்னு நினச்சி எதிர்பார்த்து கேட்டால் கூட நான் இதில் தான் இப்படி தானே இருக்கணும், இவ்வளோ தானே பண்ணணும் அப்படின்னு அவங்களே கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு யூஸ் தான். அவங்க அந்த பாவம் அதிலே வாழ்ந்துருக்காங்க, லட்சுமியாகவே இருக்காங்க. அவங்க தேவயானி இல்லை, லட்சுமியாக தான் இருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் சார் நீங்க தான் சொல்லணும். இப்போ சீனு சார் நீங்க சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம், ஃப்ரேம் வச்சா ஃப்ரேம்ல என்ன இருக்கோ இல்லையா இவங்க மட்டும் அழகா தெரியுறாங்க அப்படின்னு யாரை சொல்வீங்க சார்? தேவயானி மேடம். தேவயானி மேடம். சார் நம்ம முன்னாடி ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாங்க சார், அந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி புல்லரிக்கும்ல சார், அந்த மாதிரி யார் சார் எக்ஸ்ட்ராடனரியா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? பவி. பவி அதான் எக்ஸ்ட்ராடனரி. நீங்க வந்து கேமராக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அப்படி இருக்குமா ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டு வரோம். டெஃபினெட்லி இந்த பயணம் ஒரு ஏவியாக நம்ம இப்ப பார்க்கலாம். பட் அத்தனை இமோஷன்ஸ் உங்க எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் இல்லையா? சோ அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். தேவயானி மேம் will start with you. புது புது அர்த்தங்கள் உங்களுடைய ஜர்னி. ரொம்ப நல்லா இருந்தது இந்த பயணம். புது புது அர்த்தங்கள் டீமோட சேர்ந்து 500 and odd எபிசோட்ஸ் நாங்க இப்ப முடிச்சிருக்கோம். ஒரு அழகான ஒரு ஜர்னி. நாங்க ஒரு ஃபேமிலியா வாழ்ந்துட்டோம். ஈச் அண்ட் எவ்ரி டே தட் வி ஷாட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் டே. இந்த கதை ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கதை. ஆல் த கேரக்டர்ஸ் இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸ். அண்ட் வி ஹவ் ஆல் ட்ரைட் ஆர் பெஸ்ட் ஐ திங்க் டு புட் ஆல் ஆர் எஃபர்ட் இன் டு இட் டு மேக் இட் சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா என்னோட கதாபாத்திரம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதாபாத்திரம், லக்ஷ்மி. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்களே இந்த கதையில. So I am very blessed to be a part of this team, to work as Lakshmi, to get such wonderful co-artists, to have a lovely director, cameraman and the whole team, and a lovely producer and hero sir, Abhishek sir, and everybody. I would like to thank everybody on this note. Beautiful ma'am. ஆமா, நன்றி சொல்ல உனக்கு. எல்லா இதுக்கும் என்னோட ஒரு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா மேடம், எல்லாத்துக்கும் அவர் வேண்டிய நீங்க வரீங்கன்னு உடனே அவன் எடுத்து வச்சுட்டா வர மேடம் ஒரு ஃபோல்டர் போட்டு. தேங்க்யூ சார். அபிஷேக் சார் நீங்க சொல்லுங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டரைசேஷன், ஒரு ஹாப்பி கோ லக்கியா ஒரு இடத்துல உங்களை பார்க்குறோம். சடன்லி ஒரு ஷெஃபாக ஆப்வியஸ்லி உங்களோட கேரக்டரைசேஷன் இஸ் அ ஷெஃப், சம்ஒன் ஹூ கேன் ஒரு நாட்டி ரொமான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர், எல்லாமே பார்த்துருக்கோம். இத்தனை அழகான விஷயங்கள் பார்க்கும் அபிஷேக் சார் வந்து இந்த புது புது அர்த்தங்கள்ல கத்துக்கிட்ட அழகான விஷயங்கள், உங்களுடைய டோட்டல் ஜேர்னி எப்படி இருந்தது? புது புது அர்த்தங்கள் வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஆக்சுவலி நான் ஒரு 10 years டெலிவிஷன்லேருந்து பிரேக் எடுத்திருந்தேன். இந்த சீரியல் நான் கமிட் ஆனதுக்கு காரணம் என் பையன். He kept telling me, Dad, get back to television. Why don't you do television? அப்படின்னு.
ஸோ அந்த டைமில் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஐ ஷுட் பி தேங்கிங் திவ்யா அண்ட் விஸ்வா ஹூ கான்டாக்டட் மீ. அண்ட் தென் அதோட பெரிய சர்ப்ரைஸ் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கோ ஆர்டிஸ்ட், பெரிய சக்ஸஸ் நான் அவங்க கூட கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. ஸோ அவங்க தான் கோ ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது இட் வாஸ் அ மோர் ஹாப்பியர் மூமெண்ட் ஃபார் மீ. அண்ட் இந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலி இந்த ப்ராசஸில் என்ன சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஒரு இன்டென்ஸான ஆக்டராக தான் இருந்திருக்கேன், ரொம்ப சீரியஸான பர்சனாகவும் இருந்திருக்கேன். இப்போவே நான் பார்க்கும்போது ரொம்ப திமிரு பிடிச்சவன்னு பேசுவாங்க என்னை பார்த்தா. பட் நான் அப்படி கிடையாது, நான் ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். அது எனக்கு முதல் முறையாக ஸ்க்ரீனில் அதை பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் புது அர்த்தங்கள். சொல்லுமா. ஸோ புது அர்த்தங்கள் என்னோட முதல் சீரியல். எல்லாமே வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு சின்ன திரையில் எப்படியெல்லாம் இருக்கணும், ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் எல்லாமே கற்றுக் கொடுத்தது இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான். என்னோட பேபி புது அர்த்தங்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி அப்படின்ற ஒரு தொடரை பத்தி பேசும்பொழுது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னு ஒரு பெரிய கவலை எங்களுக்கும் அது வந்தது. சரி, இது ஏதாவது ஒரு லாயர் வச்சு கிளியர் பண்ணிக்கலாம், ஏன்னா இது பெரிய லீகல் இஷ்யூஸ்லாம் வந்ததுன்னா we have to sort it out right அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெல்கம் பண்ண போறோம். வந்துட்டாரு சார், வந்துட்டாரு. உலகினிலே யார் வெள்ளுவார், யார் வெள்ளுவார். கேள்வியில கொடாய்வேன். கேள்வி கேட்கும் போது யாராவது குறுக்க பேசினீங்க அது வந்து அக்ஷயா ஈபிகா எத்தனை எபிசோடு தெரியாதா? ஸ்வேதா ஈபிகா எத்தனை எபிசோடு? என்னது உங்களுக்கும் தெரியாதா? சரி, நான் தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றுமில்லை. சரி, இப்ப எல்லாரும் உங்க கையை நீட்டுங்க. நீட்டியாச்சுப்பா. என்ன பண்ண போறா? நான் சொல்றதெல்லாம் அப்படியே சொல்லணும். நான் சொல்றதெல்லாம் அப்படியே சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. நான் சொல்றதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் யார விசாரிக்கலாம்? ஐயா கையெடுங்க. இன்னைக்கு பொழுது நீங்க கூட தானா? இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. விளங்குற மாதிரி தான். எல்லாம் கையெடுங்க. முடிஞ்சிருச்சு. ஐயோ ஏன்பா இந்த அட்டு புட்டிங்கன்னு குழந்தை மறந்துட போறா, இறக்கம் பாப்பா. பிள்ளைத்தனமான போஸ வச்சு எல்லாரையும் கொல்றீங்க மேடம். நீங்க சீரியல்ல தான் வில்லி, ஆனா உங்க குணத்துல சரியான கில்லி. அப்புறம் நீங்க ரசிகர்கள் மனச கொள்ளையடிக்கிற கள்ளி. ஆனா இவ்வளோ சொல்லி யாருமே கை தட்டவே இல்லையே. சரி விடுங்க. பெஸ்ட் காமெடியன் பட் நோ பேமெண்ட். மேடம், உங்களை அவதார் 3ல வில்லியன் நடிக்க கூப்பிட்டுருந்தாங்களா? நீதான் போலியாமே. அதனால அத பத்தி நான் சொல்லல. தண்டார்பேட்ல இருந்து தர்ஷன் ஒருத்தர் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
ஏற்கனவே நம்ம வாழ்க்கை பெரிய அவதாரமா இருக்கு. இதுல அவதார் 3ல வேற நான் நடிக்கணுமான்னு தான் சார் நான் வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ அதுக்கு எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க போறீங்களா நீங்க? ஆமா மேடம். எங்க தைரியமா தான் கொடுங்க எந்த பாப்போம். தண்டனைனா இப்போ ஒரு பாட்டு போடப்படும். அதுக்கு நீங்க நவரச ரியாக்ஷன் கொடுக்கணும். சிம்பிள் மேடம். சிரிப்பு. ஃபர்ஸ்ட் ஒண்ணா சொல்ல பண்றேன். சிரிப்பு. ஐயோ. சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். இப்போ சோகம். சூப்பர் மேடம். அடுத்து கோவம். சூப்பர் மேடம். லாஸ்ட் என்னன்னா அழுகை. புது புது வருத்தங்கள் நான் சொன்ன மாதிரியே இட்ஸ் a dream to work in such project and thank you so much. The first person to call me to this project was Vishwa. அவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அதனால தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே நான் காலடி எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் சேனல் இதை அப்ரூவ் பண்ணலைன்னா நான் இங்கே இருந்திருக்கவே மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் டு தமிழ் சார், ரமணன் சார், சாய் சார், ஃபைசல், லவ்லி ஃபைசல், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை செல்லக்குட்டி திவ்யா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேவயானி மேம் மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவேன் நான் நினச்சதே இல்லை. அதில் இது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி இன்றைக்கி என்னோட அம்மா மாதிரி ஒருத்தங்க இன்னொரு அம்மாவாக கிடச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ காட் அ நைஸ் ஃபேமிலி ஹியர். She's so sweet, basically very sweet, very down to earth and நல்ல குணம் இருக்குது அவக்குள்ள. வெரி ஹார்ட் ஒர்க்கிங், என்ன மாதிரியே இருக்கிறா. தேங்க்யூ ஸோ மச் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் குரூப். புது புது அர்த்தங்கள்ல நிறைய புதுமையான விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம். இங்கேருந்து உங்களுடைய பயணம் இன்னும் அழகாக தொடர வேண்டும். இன்னும் பல ப்ராஜெக்ட்ஸ்ல உங்க எல்லாரையும் திருப்பியும் இந்த மேடையில சந்திக்க வேண்டும் தான் ஜீ தமிழோடைய ஆசை, எங்களுடைய ஆசை. விஷிங் யூ கைஸ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் 3 cheers to புது புது அர்த்தங்கள். ஆல்ரைட், டேக் கேர். நன்றி, என் வணக்கம் மக்களே. தேங்க்யூ.